வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலக கோடீஸ்வரரும் மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவருமான திரு பில் கேட்ஸ் அவர்களுக்கு இந்திரா காந்திக்கான அமைதி விருதை இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் ஜனாதிபதி மாளிகையில் திரு பில் கேட்ஸ் அவர்களுக்கு வழங்கியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதுரையில் உள்ள தேவர் சிலையை விஷமி ஒருவர் உடைத்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் மக்கள் கூட்டமாக கூடி மறியலில் ஈடுபட்டதால் அந்த சிலையை உடைத்த கண்ணன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளதாக முதலிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு KG பாலகிருஷ்ணன் அவர்கள் திறந்து வைத்ததாகவும் உடன் தமிழக முதல்வர் பேசுகையில் சென்னையில் உச்ச நீதிமன்ற கிளையை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழர்களை அழிக்க ஸ்ரீலங்கா அரசுக்கு இந்தியா உதவினால் தனி ஈழம் அமைக்க தமிழர்களுக்கு உதவுவோம் என்று இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்க தலைவர்கள் திரு நெடுமாறன் அவர்கள், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஆகியோர் மெமோரியல் ஹால் முன்பு போராட்டம் நடத்தி வீர முழக்கமிட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் கம்பம் தொகுதியில் கம்பம் ராமகிருஷ்ணனும், போகூர் தொகுதியில் KRK நரசிம்மன் அவர்களும், இளையங்குடி தொகுதியில் சூப்பா மதியரசன் அவர்களும் போட்டியிடுவதாகவும் வைகுண்டம் மற்றும் தொண்டமுத்தூர் தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக திமுக வட்டார செய்திகள் சென்னையில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட தமிழர்களின் முக்கிய பண்டிகையான ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்கப்படுகிறது என்று தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைதாப்பேட்டை பகுதி மக்களுக்கு இலவச கலர் டிவிகளை மேயர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்று வழங்கியதால் டிவியை பெற்றுக்கொண்ட மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய உணவு மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் திரு சரத்பவர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாஸ்மதி அல்லாத அரிசி மற்றும் கோதுமை ஏற்றுமதி தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று தகவல் வெளியிட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டு விமானம் ஒன்று 153 பயணிகளுடன் தரை இறங்கிய போது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு 17 பேர் உயிர் இழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக டெஹ்ரானிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்களும் பிரிட்டன் பிரதமர் திரு பிரவுன் அவர்களும் ஆப்கானிஸ்தானில் அதிக ராணுவத்தை குவிக்க வேண்டும் என்று பேசி இருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் உளவுத்துறை அமைப்பான ISI காஷ்மீரிலும் ஆப்கானிஸ்தானிலும் குழப்பம் உண்டாக்கும் வேளைகளில்
ஈடுபடுவதாக அமெரிக்க ராணுவ உயர் அதிகாரி மைக் மில்லன் அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 25 ஜூலை 2009 பிற்பகல் 5:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில பகுதியில் மட்டும் மேகமூட்டங்கள் தெரிகின்றன. இன்று தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததாகவும் தமிழகத்தில் பல பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.